அருணாச்சலனே 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 அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் எத்தனையோ சித்தர் இங்கே சிவநிலை தேடினார் முக்தி தரும் மோட்சம் தரும் திருவடி பாடினார் நித்தம் ஓதும் நெஞ்சே ஒரு அஞ்செழுத்து மந்திரம் சுற்றி நின்று காக்கும் அருள் ஜோதியான மந்திரம் ஆதி மூலம் ஜோதி ஆதி மூலம் ஜோதி அந்த ஒளியினில் உனக்கொரு வழி உண்டு பாரடா காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா அன்பே சிவமடா பேரறிவே சிவமடா மேன்மை மிகு சனாதன தர்மத்தில் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் மேற்கொள்ளும் அதி உன்னதமான வழிபாடு என இரு வகைப்படும். அதாவது அமாவாசைக்கு பிறகான திரையோதசி திதி வளர்ப்பிறை பிரதோஷம் என்றும் பௌர்ணமிக்கு பிறகான திரையோதசி திதி தேய்பிறை பிரதோஷம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இந்நாட்களில் மாலையில் சூரியன் மறைவதற்கு முன் 3.25 நாழிகையும் சூரியன் மறைந்த பின் 3.25 நாழிகையும் பிரதோஷ வேலை என கருதப்படுகிறது. அதாவது மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரையிலான காலகட்டமே பிரதோஷ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. இந்நேரத்தில் வீட்டிலேயோ சிவாலயங்களிலேயோ சிவபெருமானை வேண்டி வழிபட்டால் வாழ்வில் நன்மைகள் பெருகும் என்பது நம்பிக்கை. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் வெளிப்பட்டதல்லவா? அந்த கொடிய நஞ்சினால் தேவர்களுக்கும் உலகில் பிற ஜீவராசிகளுக்கும் பாதிப்பு ஏற்படவிருந்த சூழலில் அனைவரையும் காக்கும் பொருட்டு அவ்விஷத்தை உட்கொண்டார் சிவபெருமான். அவ்விஷம்
சிவபெருமானின் வயிற்றை அடையாமல் இருக்க பார்வதி தேவி அவரது கழுத்தை இறுகப் பிடித்தார். விஷத்தின் வீரியத்தால் சிவபெருமான் மூர்ச்சையானார். தேவர்கள் சிவனார் மீண்டு வர பிரார்த்தித்தனர். சிவனும் மூர்ச்சை தெளிந்து மீண்டு வந்தார். நஞ்சானது சிவனின் கழுத்திலேயே தங்கியதால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அதனாலேயே நீலகண்டன் என்ற திருப்பெயர் அவருக்கு உண்டானது. பிரபஞ்சத்தின் நன்மைக்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்திய நேரமே பிரதோஷம் என நம்பப்படுகிறது. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. காற்று வானம் பூமி எல்லாம் காணும்போது சிவம்தானடா. அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா. அண்ணாமலை இறைவன் அவன் அருட்கோலம் பாரடா. அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா, அன்பே சிவமடா, பேரறிவே சிவமடா. ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளி என்னும் திருத்தலத்தில் பார்வதி தேவியின் மடியில் பள்ளி கொண்ட நிலையில் சிவனார் காட்சி தருகிறார். பெரிய பாளையம் அருகே இருக்கும் இத்தலம் பிரதோஷ வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது. பிரதோஷ வேளையில் சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானையும் அவரது வாகனமாக திகழும் நந்தி எம்பெருமானையும் வழிபடுவது வாழ்வில் மேன்மைகள் அளிக்கும். அதிலும் பிரதோஷ காலத்தில் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையில் சிவனார் தாண்டவம் ஆடுவார் என்பது நம்பிக்கை. அதனால் நந்தியின் கொம்புகளுக்கிடையே நாம் தரிசிப்பது நன்மை தரும். தற்போது எந்தெந்த நாட்களில் வரும் பிரதோஷத்தன்று சிவனாரை வழிபடுவதால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமையன்று வரும் பிரதோஷ தினங்களில் சூரிய திசை நடப்பவர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டும். இதனால் ஆதித்யனின் அருள் நமக்கு கிடைக்கும். இதனால் அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கப் பெறலாம். அரசியலில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலையை அடையலாம். திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் என்கிறோம். இந்நாட்களில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் பிரதோஷ வழிபாடு மேற்கொண்டால் மன நிம்மதியும் தெளிவும் சந்தோஷமும் கிடைக்கும்.
செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று வரும் பிரதோஷ வேளையில் சிவபெருமானை தரிசித்தால் செவ்வாயால் வரும் கெடுப்பலன் நீங்கும், பித்ரு தோஷம் விலகும். புதன் திசை நடப்பவர்கள், புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் கிழமைகளில் வரும் பிரதோஷ காலத்தில் சிவனாரை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்க முடியும், குழந்தைகளுக்கு படிப்பில் நாட்டம் ஏற்படும். குரு திசை நடப்பவர்கள், குருவை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வியாழக்கிழமை பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் தெளிந்த நல் ஞானம் ஏற்படும். சுக்கிர திசை நடப்பவர்கள், சுக்கிரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளிக்கிழமை பிரதோஷத்திற்கு சிவன் கோவில் சென்று சிவனாரையும் நந்தியம்பெருமானையும் தரிசித்தால் உறவுகள் மேம்படும், சகல சம்பத்துக்களும் கிட்டும். சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் என்பார்கள். ஒருவர் ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபடுவது அதிக நன்மைகளை கொடுக்கும். ஏழரை சனி, அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் வரும் துன்பத்தை போக்க கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு சிவன் கோவில் சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். ஒரு ஆண்டுக்கு 24 பிரதோஷங்கள் வரும். இந்த 24 நாட்களும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபடுவது சிறப்பு. தரிசிக்க இயலாதவர்கள் சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் பிரதோஷ நாட்களில் சிவன் கோவில் சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடத்தில் அனைத்து பிரதோஷங்களிலும் சிவனாரை வழிபட்ட பலன் கிடைக்கும். சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா. காற்றான கால கண்டா, காலத்தினீல கண்டா, காற்றான கால கண்டா, காலத்தினீல கண்டா. நீற்றில் நீராடும் தேவா, ஞான பூங்கோதை நாதா. சம்போ மகாதேவா, சிவ சம்போ மகாதேவா. மண்ணாய் குவிந்த மலைப்பே, மங்கை காமாட்சி அணைப்பே.
மண்ணாய் குவிந்த மலைப்பே மங்கை காமாட்சி அணைப்பே எண்ணாமல் வாழ்க்கை இல்லை ஏகம்ப கச்சி நாதா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா ஆகாயமான அணுவே ஆனந்த நடனத்திருவே ஆகாயமான அணுவே ஆனந்த நடனத்திருவே ஆகாததில்லை உன்னால் அழகாளும் தில்லை மன்னா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சிவ சம்போ மகாதேவா